நிகரற்ற பேரன்புடையனுமாகிய எல்லாம் வல்ல அல்லாஹு தாலாவின் திருநாமம் போற்றி ஆரம்பம் செய்கின்றேன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி தஆலா வபரகாத்துஹு. அதாயி கல்வி குழுமத்தினுடைய மாபெரும் மீலாது மாநாட்டில் எஸ்டிபிஐ கட்சியின் சார்பாக நான் இங்கே கலந்து கொள்வதிலே மிகுந்த மகிழ்வும் நெகிழ்வும் கொண்டு வருகை புரிந்திருக்கின்றேன் என்பதை முதல் செய்தியாக இங்கே சொல்ல கடமைப்பட்டிருக்கிறேன். காரணம், இன்றைக்கு நம்முடைய சமுதாயத்திற்கு எதுவெல்லாம் தேவையோ அதை ஆய்ந்து அறிந்து மாணவ செல்வங்களுக்கு புகட்டுகின்ற அந்த உத்வேகத்திலே நம்முடைய அதாயி கல்வி குழுமம் தொடர்ந்து வீறுநடை போட்டுக் கொண்டிருக்கின்ற காரணத்தினால்தான் எங்களை போன்றவர்களெல்லாம் நீங்கள் எங்கே நிகழ்ச்சி வைத்து அழைத்தாலும், நாங்கள் எப்படிப்பட்ட ஷெட்யூலிலே இருந்தாலும் எப்படியாவது வந்து தலைகாட்டி விட்டு போக வேண்டும் என்று நாங்கள் வருகை புரிகின்றோம். பொதுவாக நாங்கள் எல்லாம் மக்கள் மத்தியிலே உரையாற்றக்கூடியவர்கள். எங்களை அழைத்து வந்து மாணவர்கள் மத்தியிலே பேச வைக்கின்ற அந்த சிறப்பு இருக்கிறது. அதற்காகவே நான் உள்ளபடியே நம்முடைய உஸ்தாத் அவர்களுக்கு நன்றி சொல்ல கடமைப்பட்டிருக்கிறேன். ஏனால் இங்கே விதைக்கின்ற விதைதான் நாளைக்கு மிகப்பெரிய ஆலமரங்களாக விழுதுகளாக நாளை பரிணமிக்கவிருக்கிறார்கள் என்கின்ற அந்த செய்தியை உள்வாங்கிக் கொண்டுதான் இங்கே நாங்கள் வருகை புரிகின்றோம். அதிலும் குறிப்பாக நம்முடைய உயிருக்கும் மேலான நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை பற்றி பேசுகின்ற, அவர்களை சிறப்புகளை புகழுகின்ற, அவர்களை பற்றி இந்த உலகத்திற்கு செய்திகளை சொல்லுகின்ற அந்த மாநாடாக இந்த மாநாடு இருக்கின்றது. கூடுதல் சிறப்பாக நான் பார்க்கிறேன். மீலாது கூடுமா கூடாதா என்கின்ற சர்ச்சைக்குள்ளெல்லாம் நான் செல்ல விரும்பவில்லை. எனக்கு அது தேவையும் இல்லை. இந்த நிகழ்ச்சி தேவை என்பதனாலே இங்கே வருகை புரிந்திருக்கின்றேன். நபிகள் நாயகம் அவர்கள் ஒரு சாதாரண மதத்தை பின்பற்றி வழிகாட்டி வாழ்ந்துவிட்டு மறைந்துவிட்ட ஒரு மாபெரும் தீர்க்கதரிசி என்ற கணக்கிலே நாம் எடுத்துக்கொள்ளவே கூடாது. நம்முடைய வாழ்க்கைக்கும் வாழ்க்கைக்கு பிறகும் நம்முடைய அத்துணை அசைவுகளுக்கும் அவர்கள் நமக்கு வழிகாட்டி சென்றிருக்கிறார்கள். ஒரு மனிதன் பிறக்கின்ற நிலையிலிருந்து மரணிக்கின்ற நிலையிலிருந்து அவனுடைய மறுமை வாழ்க்கை வரை என்ன நடக்கும் என்பதை நமக்கு படம் பிடித்து காட்டிய ஒரு மாபெரும் சக்தியாகத்தான் நாம் பெருமானாரை பார்க்கிறோம். சும்மா மற்றவர்களைப் போல மக்களுக்கு அறிவுரை சொல்லிவிட்டு தான் வழிகேடர்களாக வாழ்ந்து கொண்டிருக்கிறார்களே, அப்படி அல்ல நம்முடைய நபிகள் நாயகம் அவர்கள். அவர்கள் எப்படி வாழ வேண்டும் என்று நம்மை வலியுறுத்தினார்களோ அப்படியே அவர்கள் வாழ்ந்திருக்கிறார்கள். நம்மை விட சிறப்பாக வாழ்ந்திருக்கிறார்கள். இன்னும் சொல்ல போனால் நமக்கு அவர்கள் வழிகாட்டுதில் இருந்து 100 மடங்கு அதிகமாக அவர்கள் சிறப்பாக வாழ்ந்திருக்கிறார்கள் என்றால் அதை மிகைப்படுத்திய செய்தி அல்ல என்பதை நாம் உள்வாங்கிக் கொள்ள வேண்டும். எனவேதான் நபிகள் நாயகம் பிறந்த நாடு இதுவல்ல, நாள் இதுவா என்கின்ற சர்ச்சைகளுக்குள்ளே நாம் செல்ல விரும்பவில்லை. ஆனாலும் நபிகள் நாயகத்தை ஒரு மாதத்தில, ஒரு நாளில, ஒரு குறிப்பிட்ட இடத்துல பேசிவிட்டு கடந்து போகக்கூடிய ஒரு மாமனிதர் அல்ல அவர்கள். நம்முடைய மூச்சு காற்று இருக்கின்ற வரை அவர்களை பற்றிய செய்திகளை நாம் உள்வாங்கிக் கொண்டே இருக்க வேண்டும், வெளிப்படுத்தி கொண்டே இருக்க வேண்டும் என்பதுதான் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நமக்கு காட்டி தந்த வழிகாட்டல்கள். ஒரு மனிதன் தன்னுடைய தாய் தந்தையிடம் எப்படி வாழ வேண்டும் என்று நபிகள் நாயகம் நமக்கு வழிகாட்டி இருக்கிறார்கள்.
கணவன் மனைவி எப்படி, கணவனுக்கு மனைவி எப்படி பணிவிடை செய்ய வேண்டும், மனைவிக்கு கணவன் எப்படி பணிவிடை செய்ய வேண்டும், ஒருவருக்கொருவர் எப்படி அன்பு பாராட்டி வாழ வேண்டும் என்கின்ற அத்துணை அசைவுகளையும் இங்கே நமக்கு வழிவகுத்துக் கொண்டிருக்கிறார்கள். அதனால் தான் ஒரு கணவனும் மனைவியும் எப்படி வாழ வேண்டும் என்று நமக்கு வழிகாட்டிவிட்டு சென்றதின் காரணத்தினால்தான் நம்முடைய இஸ்லாமிய குடும்பங்களிலே ஸ்டவ் வெடிப்பதே இல்லை. தாய் தந்தையை நாம் எப்படி பின்பற்றி அவர்களை போற்றி பாதுகாத்து வாழ வேண்டும் என்று நபிகள் நாயகம் நமக்கு கற்றுத்தந்ததின் காரணமாகத்தான் முதியோர் இல்லங்களுக்கு நம்முடைய தாயையும் தந்தையும் அனுப்பி வைப்பதற்கு நாம் தயங்கிக் கொண்டிருக்கிறோம். முதியோர் இல்லங்கள் நிரம்பி வழியாத ஒரு சமுதாயம் இந்த நாட்டிலே இருக்கிறது என்றால் அது இஸ்லாமிய சமுதாயம் என்று நம்மால் மார்தட்டி சொல்லிவிட முடியும். வழிகாட்டு நெறியிலே நம்மை மிஞ்சுவதற்கு ஆள் இல்லை என்று சொல்லும் அளவிற்கு நமக்கு நிறைவான நிரப்பமான வழிகாட்டுதல்களை நபிகள் நாயகம் அவர்கள் தந்திருக்கிறார்கள். சும்மா அப்படியே நாம் நபிகள் நாயகத்தை பின்பற்றுகிறோம் என்று சொல்லிக்கொண்டு எப்படியும் வாழ்வதற்கு இந்த இஸ்லாமிய சமுதாயத்திற்கு ஒருபோதும் அனுமதி இல்லை. இப்படித்தான் வாழ வேண்டும் என்கின்ற நெறியை வகுத்து தந்திருக்கிறார்கள் நபிகள் நாயகம். அதனால்தான் நபிகள் நாயகத்தை இன்று யார் வாசிக்கிறார்களோ வாசிக்கின்றவர்கள் நிச்சயமாக நேசிக்கின்றார்கள் என்பதை நாம் வரலாறு நெடுக பார்த்து கொண்டிருக்கிறோம். இஸ்லாத்தை எதிர்க்க வேண்டும், இஸ்லாத்தினுடைய கொள்கைகளை நாம் விமர்சிக்க வேண்டும் என்று வாசித்தவர்கள் எல்லாம் இன்று இஸ்லாத்தை நேசித்த வரலாறை நாம் பார்த்து கொண்டிருக்கிறோம். நபிகள் நாயகம் ஏதோ இஸ்லாமியர்களுக்கு மட்டுமான ஒரு தலைவர் அல்ல, ஒட்டுமொத்த மனித குலத்திற்கும் அவர் வழிகாட்டியாக இருக்கிறார். ஆனால் நம்மிடம் சில குறைகள் இருக்கிறது. நபிகள் நாயகத்தை மற்றவர்களுக்கு எடுத்து செல்லுகின்ற பொறுப்பிலிருந்து நாம் விலகி நிற்கின்றோம். ஏதோ நமக்குத்தான் குர்ஆனும் நபிகள் நாயகம் சொந்தம் என்பதை போல நமக்குள்ளேயே வைத்துக் கொண்டிருக்கிறோம். குர்ஆனை பற்றி மக்களுக்கு விழிப்புணர்வை ஏற்படுத்துகின்ற நிலையிலே நாம் இல்லை. நபிகள் நாயகத்தினுடைய அத்துணை அசைவுகளையும் சொல்லுகின்ற இடத்திலே நாம் இல்லை. முதலிலே நாம் பின்பற்றுகிறோமா என்று பார்த்தால் அதிலும் நாம் குறைதான் வைத்திருக்கிறோம். எனவேதான் நபிகள் நாயகம் வாசிக்கப்பட வேண்டியவர்கள், நபிகள் நாயகம் நேசிக்கப்பட வேண்டியவர்கள், நபிகள் நாயகத்துடைய சொல்லும் செயலும் 100 விழுக்காடு பின்பற்றக்கூடிய நிலையிலே தான் நமக்கு இருக்கிறது என்பதை நாம் உள்வாங்கிக் கொண்டாலே போதுமானது. இன்றைக்கு நமக்கு முன்னால் பேசிய அண்ணன் பீட்டர் அல்போன்ஸ் அவர்கள் பேசினார்கள் தி 100 பத்தி. அவர் ஒரு கிறிஸ்துவ அறிஞர். ஒரு கிறிஸ்துவ அறிஞர் 100 அறிஞர்களை உலகத்திலே மிகப்பெரிய புரட்சியை செய்த 100 பேரை சொல்லுகின்ற அந்த இடத்திற்கு வரும்போது முதல் இடத்திலே நபிகள் நாயகத்தை தான் அவரால் சொல்ல முடிந்தது என்றால் நபிகள் நாயகத்துடைய வாழ்க்கையும் நபிகள் நாயகத்துடைய செயலும் சொல்லும் எப்படி இருந்தது என்று நாம் சிந்திக்க கடமைப்பட்டிருக்கிறோம். அன்பிற்குரியவர்களே, இதோ உலக வாழ்க்கைக்காக எப்படியோ வாழ வேண்டும் என்ற நிலையெல்லாம் இஸ்லாமியன் ஒருபோதும் நினைக்க கூடாது. இஸ்லாத்திற்கென்று ஒரு பண்பு இருக்கிறது, இஸ்லாமியர்களுக்கென்று ஒரு வழிபாட்டு முறை இருக்கிறது, இஸ்லாமியர்களுக்கென்று ஒரு நெறி இருக்கிறது. அந்த நெறியை பிறழ்ந்து வாழ்ந்தால் நிச்சயமாக இங்கே சுகமாக இருக்க முடியும், மறுமையில் சுகமாக இருக்க முடியுமா என்பதை நாம் சிந்திக்க கடமைப்பட்டிருக்கிறோம். ஒவ்வொரு அசைவுக்கும் வழிகாட்டி நமக்கு நபிகள் நாயகமாக இருந்து கொண்டிருக்கிறார்கள். அண்டை வீட்டாரோடு எப்படி வாழ வேண்டும் என்று நபிகள் நாயகம் சொல்லி இருக்கிறார்கள். அண்டை வீட்டுக்காரரோடு நீ அனுசரித்து வாழ வேண்டும் என்பதற்கு நபிகள் நாயகம் தான் வழிகாட்டி இருக்கிறார்கள். ஒருவன் சிறுநீர் கழிக்க வேண்டுமா, எப்படி சிறுநீர் கழிக்க வேண்டும் என்பதை நபிகள் நாயகம் வழிகாட்டி இருக்கிறார்கள். இதை எந்த தீர்க்கதரிசியாவது நம்ம பார்த்துவிட முடியுமா? நம்முடைய உடலிலே இருக்கக்கூடிய ஒவ்வொரு பொருளையும் இப்படித்தான் பயன்படுத்த வேண்டும் என்று நபிகள் நாயகம் வழிகாட்டி இருக்கிறார்கள். நீர்நிலைகளை பாதுகாப்பதிலே நபிகள் நாயகம் விட்டு வைத்தார்களா? நீர்நிலைகளே சிறுநீர் கழிக்காதீர்கள் என்று எச்சரிக்கை செய்த மார்க்கம் இஸ்லாமிய மார்க்கம். அதை சொன்னவர் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். இது கல்விக்கூடம் என்பதனாலே சொல்லுகிறேன். கல்வி கற்பதற்காக எவ்வளவு பெரிய சிரமங்களை எடுத்தாலும் அதுவெல்லாம் நன்மையாகவும் தர்மமாகவும் பார்க்கப்படுகிறது என்றால் அது நபிகள் நாயகத்தினுடைய வழிகாட்டல் தான். இன்றைக்கு மாணவர்களும் மாணவிகளும் இன்று அத்தாயி கல்வி குழுமத்திலும் பிற மதரசாக்களிலும் பள்ளிக்கூடங்களிலும்
பல கல்லூரிகளிலும் படிக்கிறார்கள் என்றால் எங்கோ இருந்து வந்து படிக்கிறார்கள், எவ்வளவோ சிரமங்களுக்கு மத்தியிலே படிக்கிறார்கள். படிப்பதை இஸ்லாம் கடமையாக்கி இருக்கிறது. படிப்பதை இஸ்லாம் ஒரு வழிமுறையாக, ஒரு வழிபாடாக ஆக்கி இருக்கிறது. அதனால் தான் இஸ்லாத்திலே கல்விக்கும் அதை கற்றுக்கொள்வதற்கும் மிகப்பெரிய இடம் இருக்கிறது. நாம் இப்போதெல்லாம் மிகப்பெரிய அளவில் இஸ்லாத்தை புரிந்து நடக்கின்ற காரணத்தினாலே, இஸ்லாத்தை கற்றுக்கொண்டதினாலே மிகப்பெரிய அளவிலே நாம் இஸ்லாத்தினுடைய வழிப்பிரகாரம் இன்றைக்கு கல்வி கற்றுக்கொண்டிருக்கிறோம். அப்படிப்பட்ட ஒரு கல்வி கற்கக்கூடிய ஒரு நிலையை யார் ஏற்படுத்தினார்கள் என்றால் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள். நபிகள் நாயகத்தை யார் வழிகாட்டினார்கள் என்றால், யார் வழிகாட்டி என்றால் நம்முடைய இறைவன் அல்லாஹ் நேரடியாக நபிகள் நாயகத்தை வழிகாட்டியதன் காரணமாகத்தான் அந்த சிறப்பும் அந்த ஒரு தெளிவும் அவர்களிடம் இருந்தது என்பதை நாம் சிந்திக்க கடமைப்பட்டிருக்கிறோம். அற்புதமான வழிகாட்டல்கள், அற்புதமான வழிகாட்டல்கள், மிக தீர்க்க தரிசனமான சொல்லாடல்கள், நமக்கு எப்படி வாழ வேண்டும் என்று அற்புதமாக சொல்லிக் கொடுத்திருக்கிறார்கள். அதன்படிதான் நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம், வாழ வேண்டும். இன்றைக்கு மீலாது மாநாடு இங்கே நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. இன்னும் ஆங்காங்கே நபிகளாருடைய புகழ்கள் எல்லா பள்ளி வாயில்களிலும் இன்றைக்கு பேசப்பட்டு கொண்டிருக்கிறது. இன்றைக்கு மட்டும்தான் பேசப்படுகிறதா அல்லது நாளை மட்டும்தான் பேசப்பட போகிறதா? இல்லை இல்லை, ஒவ்வொரு நாளும் பேசிக் கொண்டிருக்கிறோம், ஒவ்வொரு நொடியும் பேசிக் கொண்டிருக்கிறோம். நபிகள் நாயகம் நம்முடைய வாழ்க்கையோடு பின்னி பிணைந்திருக்கிறார்கள். அதனால்தான் இஸ்லாமியர்களை வழிகெடுக்க முடியவில்லை, இஸ்லாமியர்களை அச்சுறுத்த முடியவில்லை. இஸ்லாமியர்களுக்கு தனித்துவம் இருக்கிறது. மற்ற மார்க்கத்திலிருந்து, மற்ற மதத்திலிருந்து நாம் வேறுபட்டு பார்க்கப்படுகிறோம் என்றால் நபிகள் நாயகத்துடைய வழிகாட்டு முறைகள் தான். தந்தை பெரியார் அவர்கள் கடவுளே வேண்டாம் என்று சொன்ன தந்தை பெரியார் அவர்கள் சொன்னார்கள், 5 மணிக்கு உன் சாதி எந்த சாதியாக வேண்டுமானால் இருந்து விட்டு போகட்டும், நீ இஸ்லாத்தை தழுவிவிட்டால் 5:05க்கு உன்னுடைய சாதி அடையாளங்கள் செத்து போகிறது என்று சொன்னார்கள் தந்தை பெரியார் அவர்கள். பேரறிஞர் அண்ணாவையும் டாக்டர் கலைஞரையும் இணைத்து வைத்த மேடை இந்த மீலாது மேடைகள் தான் என்பதை நாம் கவனத்திலே கொள்ள கடமைப்பட்டிருக்கிறோம். மீலாது மேடைகளை சில காலமாக நாம் நடைமுறைப்படுத்தாமல் விட்டதன் விளைவு இன்றைக்கு மீலாது என்பது கூடுமா கூடாதா என்ற சர்ச்சைகளுக்குள்ள நுழைந்து விட்டதன் காரணமாக இன்றைக்கு மீலாது மேடைகள் குறைந்திருக்கிறது. மீலாதின் பெயராலே நடக்கின்ற அனாச்சாரங்களை நாம் ஒருபோதும் ஆதரிக்கவில்லை, அதை ஊக்குவிக்கவும் இல்லை. ஆனால் மீலாத் மேடைகள் மூலமாக பல தாவா பணிகள் நடந்திருக்கிறது என்பதை நாம் சிந்திக்க கடமைப்பட்டிருக்கிறோம். இன்றைக்கு இத்தனை மாற்றுமத அறிஞர்கள் வந்து இங்கே மேடையில் பேசினார்கள் என்றால், ஒரு மீலாது மேடைக்கு அவர்கள் அழைக்கிறோம் என்றால் அவர்கள் சும்மா வந்து இங்கே பேசிவிட்டு போக போறது இல்லை. இந்த மேடைக்கு வருவதற்காக அவர்கள் மெனக்கெடுகிறார்கள், இஸ்லாமிய புத்தகங்களை படிக்கிறார்கள், நபிகள் நாயகத்துடைய வாழ்க்கையை படித்துவிட்டு தான் இங்கே வருகிறார்கள். அதற்கு எது காரணமாக அமைகிறது என்று பார்த்தால் இந்த மீலாது மேடைகள் தான் அமைந்திருக்கிறது என்பதை நாம் கவனத்திலே கொள்ள கடமைப்பட்டிருக்கிறோம். ஒரு காலத்திலே திராவிட சித்தாந்தம் இந்த தமிழகத்திலே தீவிரவாத சித்தாந்தமாக இருந்த காலத்திலே அவர்களுக்கு மேடை அமைத்து கொடுத்தது மீலாது மேடைகள் தான் என்பதை நாம் கவனமாக பரிசீலிக்க கடமைப்பட்டிருக்கிறோம். எத்தனை மேடைகளிலே கடவுளே இல்லை என்று சொன்ன தந்தை பெரியார் அவர்கள் பேசியிருக்கிறார்கள். ஒன்றே குலம் ஒருவனே தேவன் என்று சொன்ன பேரறிஞர் அண்ணா எத்தனை மேடைகளில் பேசியிருக்கிறார்கள். கடவுள் மறுப்பு கொள்கையை வைத்திருந்த கலைஞர் அவர்களும் ஐயா வீரமணி அவர்களும் எத்தனை மீலாது மேடைகளிலே பேசியிருக்கிறார்கள் என்றால் அதையெல்லாம் நாம் கவனத்திலே கொள்ள கடமைப்பட்டிருக்கிறோம். மீலாது மேடைகள் தான் சமய நல்லிணக்கத்தினுடைய பிதாமகன்களாக இந்த மேடைகள் அமைந்திருக்கிறது. பட்டி தொட்டி எல்லாம் இன்றைக்கு திராவிட சித்தாந்தம் பரவி இருக்கிறது என்றால் அது திராவிட சித்தாந்தம் பரவுவதற்கு முக்கியமான காரணங்களாக நம்முடைய மீலாது மேடைகள் இருந்திருக்கிறதை நாம் கவனத்திலே எடுத்துக்கொண்டு களமாட கடமைப்பட்டிருக்கிறோம். மிகப்பெரிய அறிஞர்கள், மிகப்பெரிய சித்தாந்தவாதிகள், கடவுளே இல்லை என்று சொன்னவர்கள், கடவுள் மறுப்பாளர்கள் எல்லாம் மீலாது மேடையை தங்கள் மேடையாக அமைத்துக் கொண்டு பேசியிருக்கிறார்கள். அவர்கள் மட்டும்தான் பேசினார்களா? கடவுளே உண்டு என்று சொன்ன சங்கராச்சாரியார்களும் மாடாதிபதிகளும்
மத குருமார்களும் இந்த மீலாது மேடையில் தான் பேசியிருக்கிறார்கள். மகிழ்வோடு வந்து பேசியிருக்கிறார்கள், ஆர்வத்தோடு வந்து பேசியிருக்கிறார்கள், நபிகள் நாயகத்தை உள்வாங்கி வந்து பேசியிருக்கிறார்கள். நபிகள் நாயகம் என்ன சொன்னார்கள் என்பதை இந்த மக்களுக்கு சொல்ல வேண்டும் என்ற ஆர்வம் அவர்களுக்கு வருவதற்கு காரணம் இந்த மீலாது மேடைகள் தான் என்பதை நம்முடைய சமுதாயம் கவனத்தில் எடுத்து இது போன்ற சமய நல்லிணக்க மேடைகளை நிறைய இடங்களிலே நடத்த வேண்டும். உள்ளபடியே சொல்ல போனால் இது ஒரு மதரசா செய்ய வேண்டிய வேலையே இல்லை, நம்மை போன்றவர்கள் செய்ய வேண்டும். மதரசாவிலே பாடம் கற்றுக் கொடுக்கிறார்கள் என்றால் அவர்கள் வந்து வெளியே வந்து இது போன்ற ஒரு மாநாடை போட்டு சொல்ல வேண்டிய நிலையிலே அவர்கள் இருக்கிறார்கள் என்றால் நாம் தவறி இருக்கிறோம் என்றுதான் பொருள். எனவே அன்பிற்குரியவர்களே, இது போன்ற இந்த அதாயி கல்வி குழுமம் வெறுமனே மார்க்கத்தை மட்டும் போதிக்கின்ற கல்வி குழுமம் அல்ல. எனக்கு இந்த நிறுவனம் மிகப்பெரிய அளவிலே பிடிப்பதற்கு காரணமே இந்த மாணவ செல்வங்கள் உலகத்தையும் படிக்கிறார்கள், மார்க்கத்தையும் படிக்கிறார்கள், தீனையும் படிக்கிறார்கள், துனியாவையும் படிக்கிறார்கள். இரண்டும் நமக்கு இரண்டு கண்களாக இங்கே போதிக்கப்படுகின்ற காரணத்தினால்தான் இங்கே அதாயிலே படிக்கக்கூடிய அந்த மாணவர்களுக்கு என்று ஒரு தனி சிறப்பு இருக்கிறது. அதனால்தான் இந்த மதரசாவை நோக்கி எல்லோரும் ஓடோடி வந்து கொண்டிருக்கிறார்கள். பட்டமளிப்பு விழா என்றால் ஒரு மதரசா வருடத்திலே ஒரு முறை பட்டமளிப்பு விழாவை பார்த்திருக்கிறோம். வருடம் முழுவதும் பட்டமளிப்பு விழா நடத்துவது அதாயி கல்வி குழுமம் தான். எப்ப பார்த்தாலும் பட்டமளிப்பு விழாங்கிறீங்க, என்னையா பண்றீங்க? எப்ப பாரு பட்டமளிப்பு விழாண்டா எத்தனை மதரசாக்களை நீங்கள் நடத்துகிறீர்கள்? எப்ப பார்த்தாலும் மதரசாவில் பட்டமளிப்பு விழா நடக்குது என்று சொல்லி ஒவ்வொரு ஊருக்காக அழைத்து கொண்டிருக்கிறீர்களே. ஒரு மதரசா என்றால் ஒரே இடத்திலே வைத்து வருடத்திற்கு ஒரு முறையோ இரண்டு முறையோ தான் பட்டமளிப்பு, அது ரமலான் மாத தொடக்கத்திற்கு முன்பாக நடப்பதை நான் பார்த்திருக்கிறோம். ஆனால் நீங்க எல்லாத்திலையுமே மாறுபட்டு இருக்கிறீங்க. எல்லா மாணவர்களைப் போல நீங்கள் இல்லை. நான் பல கூட்டங்களிலே பேசியிருக்கிறேன். அதாயி கல்வி குழுமத்தில் படிக்கின்ற மாணவர்கள் ஹானஸ்டாக நீட்டாக இருக்கிறார்கள். அதனால தான் என்ன மாதிரி ஆளுங்களாம் இந்த மாதிரி எதையா மாட்டிட்டு வரோம். உங்களை மாதிரி நாங்களும் தெரியணும், எங்களை வயசான மாதிரி தெரியக்கூடாதுங்கிறதுக்காக என்னத்தையாக மாட்டு வரோம். அவர் அமீர் சாப் இன்னைக்கு ஏதோ தப்பி தவறி வந்துட்டார். அவர் ஒரு ஏதோ மாட்டிட்டு வருவார். அவர் இந்த மாதிரி அவனை கோட்டை போட்டு வருவார், வடநாட்டு தலைவர் மாதிரி வருவார். அதுக்கெல்லாம் எது காரணமாக இருக்கிறதுனா இந்த அதாயி கல்வி குழுமத்தினுடைய நிகழ்ச்சிக்கு போகிறோம் என்றால் நாமும் கொஞ்சம் நீட்டா இருக்கணும், நாமளும் கொஞ்சம் மிடுக்கா உடையணிந்து போகணும் அப்படிங்கிற மாதிரி வர வேண்டிய நிர்பந்தம் எங்களுக்கு ஏற்படுகிறது சகோதரர்களே. பொதுவாக இவ்வளவு பெண்கள் இந்த மாநாட்டிலே கலந்திருக்கிறார்கள். அத்தனை பெண்கள் என்றால் பெண்கள் என்று சொல்லுவதை விட அவர்கள் மாணவிகள். இஸ்லாம் காட்டிய அந்த ஒழுக்க நெறியோடு, ஒழுக்க மாண்போடு, அந்த கட்டுப்பாட்டோடு இங்கே அமர்ந்து வருகின்றவர்கள் எதை பேசுகிறார்கள் என்பதை உள்வாங்கக்கூடிய இடத்திலே நீங்கள் இருக்கிறீர்கள். உங்கள் உள்ளத்திலே நாங்கள் விதைக்கின்ற விதை பசுமரத்து ஆணியிலே, பசுமரத்திலே ஆணியை விதை குத்துவது போன்று உங்கள் உள்ளத்திலே அது சென்று சேர்ந்து கொண்டிருக்கிறது என்பதை நாங்கள் உண்மையிலேயே மனதார பாராட்டி வரவேற்கிறோம். நீங்கள் நாளைக்கு பல மதரசாக்களுக்கு பேராசிரியர்களாக உருவாகவிருக்கிறீர்கள். இன்றைக்கு இந்த அதாயி கல்வி குழுமத்தினுடைய பேராசிரியர்களாக இருக்கக்கூடியவர்கள் எல்லாம் இந்த மதரசாவிலே கற்றவர்கள் கற்றுக் கொடுத்து கொண்டிருக்கிறார்கள். அதுதான் சிறப்பு. கற்றுக்கொண்டு வேற எங்கேயோ போய்விடாமல் இந்த மதரசாவிலேயே ஆசிரியர்களாக, பேராசிரியர்களாக, வழிகாட்டிகளாக இன்றைக்கு எங்கெங்கோ உலகம் முழுவதும் பரவி கொண்டிருக்கிறார்கள். வெறும் தமிழ்நாட்டை சுற்றி மட்டுமல்ல, துபாயிலே இருக்கிறது என்கிறார்கள், மலேசியாவில் இருக்கிறது என்கிறார்கள். பல நாடுகளை தாண்டி இன்றைக்கு அதாயி கல்வி குழுமம் பறந்து விரிந்து சென்று கொண்டிருக்கிறது என்றால் இதனுடைய தேவையை உலகம் முழுவதும் உள்ள இஸ்லாமிய தமிழர்கள் உணர்ந்திருக்கின்ற காரணத்தினால் தான் இந்த மதரசாவுடைய வளர்ச்சி உலகத்தை நோக்கி போய் கொண்டிருக்கிறது. அதற்காகவே உள்ளபடியே நான் இந்த மதரசாவுடைய நிறுவனர் நம்முடைய உஸ்தாத் அவர்களுக்கு எனது மனமார்ந்த நன்றியையும் பாராட்டையும் வாழ்த்துக்களையும் தெரிவிக்க கடமைப்பட்டிருக்கிறேன். அவருக்கு ஒத்துழைப்பாக யாரெல்லாம் இருக்கிறார்களோ, அவருக்கு உந்து சக்தியாக யாரெல்லாம் இருக்கிறார்களோ, அவருக்கு இடிதாங்கியாக யாரெல்லாம் இருக்கிறார்களோ அவர்களுக்கும் அல்லாஹ் மிகப்பெரிய செல்வத்தை கொடுக்க வேண்டும். செல்வம் இருக்கிறவங்க பூரா செலவு பண்ண மாட்டாங்க. எல்லாருக்கும் செல்வம் இருக்கிறவனுக்கு பூரா செலவு பண்ணணுங்கிற எண்ணமெல்லாம் வராது.
அதுவும் செலவு பண்ணால் அவனுக்கு என்ன பிரயோஜனம்னு பார்ப்பான். ஆனால் இந்த மதரசாவுக்கு செலவு பண்ணுறவங்க இவங்க மறுமைக்கான பலன் என்ன என்று பார்த்து செலவு செய்து கொண்டிருக்கிறார்கள். அதற்காக அவர்களுக்கு கூடுதல் நன்மை. இங்கே படிக்கின்ற ஒவ்வொரு பிள்ளைகளும் வெளியேறுகின்ற போது அந்த பள்ளி மாணவர்கள் செய்கின்ற ஒவ்வொரு நற்காரியங்களுக்கும் சதக்கத்துல் ஜாரியா என்று சொல்லக்கூடிய அந்த மரணத்திற்கு பிறகும் கிடைக்கின்ற நன்மை யாரெல்லாம் இந்த மதரசாவுக்கு உதவி செய்கிறார்களோ, யாரெல்லாம் இந்த மதரசா நன்றாக வர வேண்டும் என்று உழைக்கிறார்களோ அவர்களுக்கும் சென்று சேர்கிறது என்பதுதான் மிகப்பெரிய சிறப்பு என்பதை நாம் உள்வாங்கிக் கொண்டு களமாட வேண்டிய இடத்திலே நாம் இருந்து கொண்டிருக்கிறோம். அன்பிற்குரியவர்களே, நீண்ட நேரம் நான் எடுத்துக்கொள்ள விரும்பவில்லை. நான் பார்த்த மேடை ஃபுல்லாக நிறைய இருக்கிறாங்களே, அவங்களெல்லாம் பேசணுமேனு பார்த்தேன், எல்லாரும் போயிட்டாங்க. 1-2 பேர் தான் திரும்பி வந்திருக்காங்க. கொட்டி விடுறதுக்கு போனாங்க போல இவங்கெல்லாம். வர்றாங்களாம். இப்போ நிறைய ஒரு அதாயினுடைய நிகழ்ச்சி என்றால் ஒரு நிகழ்ச்சிக்கு ஒரு 50 பேரை கூப்பிடுறாங்க குறைஞ்சபட்சம். நாங்கள் கூட நினைக்கிறது இத்தனை பேரை கூப்பிட்டு இத்தனை பேர் பேசி என்னத்தை, அதுதான் சொல்றேன். அதனால என்ன பண்றாங்கன்னா ஒரு நாளை 2 நாள் ஆக்கினார்கள், 2 நாளை இப்போ 3 நாள் ஆக்கினார்கள். நம்முடைய காஜி 16 17 ஆக்கணும்னா இவங்களும் 17 சேர்த்துட்டாங்க. இப்போ 3 நாட்கள் 2 நாள் திட்டமிட்ட இந்த மீலாது மாநாடு 3 நாட்களாக மாறி இருக்கிறது. நான் கூட எங்களுடைய அமீர் அம்சா கூட சொன்னார், ஆனால் நாளைக்கும் இருக்குன்னுட்டாரு. இல்லை, நான் இன்னைக்கு போறதா முடிவு பண்ணிட்டேன், இன்னைக்கு போயிட்டு வந்துடுறேன், நாளைக்கு அதையே நீங்க பாத்துங்கன்னு. இப்போ அது மாதிரி இந்த நிகழ்ச்சிகளை இந்த ஒருங்கிணைக்கிறது இருக்கு இல்லையா, அதுவும் இந்த மாணவர்களையும் மாணவிகளையும் கொண்டு வந்து இங்கே சென்னையிலே இருக்க வைத்து அவர்களை பாதுகாத்து அவர்களுக்கு ஒரு சிறு சங்கடம் கூட வந்து விடாமல் அவர்களை பாதுகாத்து பக்குவமாக அனுப்பி வைக்கின்ற பாங்கும் நேர்த்தியும் இருக்கிறதல்ல, இது மிகப்பெரிய சேவை. சேவையிலேயே மிகப்பெரிய சேவை. அதுவும் பெண்களை கொண்டு வந்து இங்கே இருக்க வைத்து அவர்களை சேஃபாக அனுப்பி வைக்கக்கூடிய அந்த பாங்கு இருக்கிறது, அதெல்லாம் எல்லாருக்கும் வர்ற விஷயமே இல்லை. எனவே இப்படிப்பட்ட ஒரு மதரசாக்கள் நேர்த்தியாக மிக அற்புதமாக தீனையும் துனியாவையும் ஒரு சேர ஏற்படுத்தி, தீனும் துனியாவும் என்ற துனியாவிலே படிக்கக்கூடிய MA-BA படிப்போடு நின்று விடாமல் அவர்களை IAS ஆக, IPS ஆக, IFS ஆக இன்னும் பல துறைகளிலே அரசு ஊழியர்களாக ஆக்குகின்ற அந்த நிலை அதாயி கல்வி குழுமத்திற்கு இருக்கிறது என்பது மிகப்பெரிய வரவேற்கக்கூடிய ஒரு சிறப்பம்சமாக இருந்து கொண்டிருக்கிறது அன்பிற்குரியவர்களே. அதனால்தான் எங்களை போன்றவர்களெல்லாம் எவ்வளவு பணிச்சுமைகள் இருந்தாலும், எவ்வளவு வேலைகள் இருந்தாலும், எவ்வளவு நேரம் நமக்கு ஒதுக்க வேண்டிய நிலை இருந்தாலும் இந்த நிகழ்ச்சிக்கு ஓடோடி வருகின்றோம். வந்து பேசுவதில் எங்களுக்கும் ஒரு ஆனந்தம் இருக்கிறது. நாங்க மட்டும் ஆனந்தப்பட்டா பத்தாது, நீங்க ஆனந்தப்பட்டா தான் எங்களை அடுத்த தடவை கூப்பிடுவீங்க. அப்படிதானே? மண்டகாயிரம் மாதிரி நான் எதையா பேசிட்டு போனா அடுத்த தடவை அந்த ஆளை விட்டுருன்னு சொல்லுவீங்க. அதனால் அதையும் கவனமாக பார்க்க வேண்டியிருக்கு. உங்களையும் கவர வேண்டும், நம்முடைய ஒஸ்தாதையும் கவர வேண்டும், நம்முடைய பேராசிரியர்கள் ஆசிரியர் பெருமக்களையும் கவர வேண்டும் என்கின்ற அடிப்படையிலே தான் நாங்கள் எல்லாம் பேச வேண்டி இருக்கிறது. பொதுவாக குறிப்பெடுத்து கொண்டு வந்து பேசுவார்கள் பல பேர். நமக்கு அந்த குறிப்பெடுத்துட்டு வந்தோன்னா மறந்துடுவேன். அதனால குறிப்பெடுக்காமல் பேசுவதில் மிகப்பெரிய சிரமங்கள் இருக்கிறது. எனவேதான் நபிகளாருடைய இந்த விழா நாடெங்கும் நடைபெற வேண்டும். நபிகளாரை பற்றிய செய்திகள் இஸ்லாமியர்களோடு நின்று விடாமல் இன்று வர சமுதாய மக்களுக்கும் சென்றடைய வேண்டும். இஸ்லாம் என்பது, நபிகள் நாயகம் என்பது, திருக்குர்ஆன் என்பது முஸ்லிம்களுக்கு மட்டுமானதல்ல, இந்த உலக மனித சமுதாயம் யாரெல்லாம் இருக்கிறார்களோ அத்தனை பேருக்குமானதுதான் திருக்குர்ஆனும் நபிகள் நாயகமும் இஸ்லாமும் என்பதை சொல்லுகின்ற நேரத்திலே சொல்ல தவறிவிட்டோம் என்றால் கைசேதப்பட்டவர்களாக நாளை மறுமை நாளையிலே நாம் கவலைப்பட வேண்டிய ஒரு சூழல் ஏற்பட்டுவிடும். எனவே இது போன்ற நிகழ்வுகளின் மூலமாக இஸ்லாத்தை சொல்லுகின்ற வாய்ப்பு, இஸ்லாத்தை பிறர் கற்றுக்கொண்டு வந்து இங்கே பேசுகின்ற வாய்ப்பு, இஸ்லாமியர்களுடைய மேடைகளிலே நபிகள் நாயகம் அவர்களை போற்றுகின்ற மேடைகளிலே வந்து பேசுகின்ற அந்த மற்ற பிற சமுதாய அறிஞர்கள் அதற்காக மெனக்கட்டு படித்து விட்டு வருகிறார்கள். படிக்கின்ற போது, வாசிக்கின்ற போது இஸ்லாத்தையும் நபிகள் நாயகத்தையும் நேசிக்கின்ற ஒரு நிலை ஏற்பட்டு கொண்டிருக்கிறது. இன்றைக்கு நாம் தாவாப்படி செய்யாமலே இஸ்லாம் வளர்ந்து கொண்டிருக்கிறது. பெரும்பெரும் அறிஞர்களாம் இஸ்லாத்தை நோக்கி வந்து கொண்டிருக்கிறார்கள் என்றால் என்னை பார்த்தோ உங்களை பார்த்தோ அல்ல, அவர்கள் இஸ்லாத்தையும் நபிகள் நாயகத்தையும் பார்க்கிறார்கள். பார்த்ததின் விளைவாகத்தான் இஸ்லாத்தை நோக்கி வருகின்றவர்களுடைய எண்ணிக்கை மிக வேகமாக கூடிக்கொண்டே இருக்கிறது. எத்தனை பாசிச சக்திகள் நம்மை எதிர்கொண்டாலும்,
எத்தனை அம்புகள் நம் மீது பாய்ந்தாலும், எத்தனை அவச்சொற்கள் நம் மீது விழுந்தாலும், எத்தனை தீவிரவாத முத்திரைகள் இந்த மண்ணிலே நமக்கு குத்தப்பட்டாலும் இஸ்லாம் வளர்ந்து கொண்டே இருக்கிறது என்பதை நாம் கவனத்தில் எடுத்துக்கொள்ள வேண்டும். அமெரிக்காவிலே இஸ்லாம் இன்றைக்கு மிகப்பெரிய அளவில் வளர்ந்து கொண்டிருக்கிறது. இன்றைக்கு ஐரோப்பா நாடுகள் முழுவதும் இஸ்லாத்தினுடைய வளர்ச்சி கூடிக்கொண்டே இருக்கிறது. அங்கெல்லாம் பள்ளிவாசலுடைய எண்ணிக்கை கூடிக்கொண்டே இருக்கிறது. இஸ்லாத்திற்கு வருகின்றவருடைய எண்ணிக்கை கூடிக்கொண்டே இருக்கிறது. எங்கெல்லாம் தொழ முடியாது, எங்கெல்லாம் பள்ளிவாசல் கட்ட முடியாது என்று இருந்த நாடுகளில் எல்லாம் இன்றைக்கு பள்ளிவாசல்கள் எழும்பி கொண்டிருப்பதை நாம் பார்த்து கொண்டிருக்கிறோம். இஸ்லாம் வளர்ந்து கொண்டிருக்கிறது. நம்மால் அல்ல என்பதை கவனத்தில் எடுத்துக்கொண்டு, நம்மாலும் இஸ்லாம் வளர வேண்டும் என்பதை கவனத்தில் எடுத்துக்கொண்டு நாம் களமாட வேண்டிய இடத்திலே இருக்கிறோம். இந்த மீலாது மாநாடுகள், இது போன்ற மாநாடுகள் நிறைய நடைபெற வேண்டும். நபிகள் நாயகத்தை ஒரு நாளிலே சொல்லிவிட்டு கடந்து போகக்கூடிய ஒரு தீர்க்கதரிசி அல்ல, ஒவ்வொரு நாளும் பின்பற்றக்கூடிய நிலையிலே நபிகள் நாயகம் இருக்கிறார்கள். அவர்களை பின்பற்றக்கூடிய இடத்திலே நாம் இருக்கிறோம். நாம் பிறருக்கு இஸ்லாத்தை சொல்லுகின்ற இடத்திலும் நாம் இருக்கிறோம் என்பதை மிக கவனமாக கவனத்திலே கொண்டு களமாட வேண்டும். அதற்கு களம் அமைத்து கொடுத்த, தளம் அமைத்து கொடுத்த அதாயி கல்வி குழுமத்திற்கு என் சார்பாகவும் நான் சார்ந்திருக்கக்கூடிய SDBA கட்சியின் சார்பாகவும் எனது நெஞ்சார்ந்த நன்றியையும் வாழ்த்துக்களையும் பாராட்டையும் தெரிவித்து விடைபெறுகின்றேன். எல்லா புகழும் அல்லாஹ் ஒருவனுக்கே.